கையில் கையில் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் கையில். என்ன? நான் உன் லேப்டாப்பை வேணும்ட்டுலாம் உடையல கையில், தெரியாம தான் விழுந்துச்சு. என்ன கையில் அப்படி பார்க்குற? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? என்ன பார்க்குற? ஆமாம் கையில், நான் குடிச்சு தான் வந்துடுவேன். எங்கள் அம்மாவுக்கு பண்ண சத்தியத்தை மீறி நான் குடிச்சிட்டேன். எனக்கு அப்பவே தெரியும் குடிகாரன் பேச்சு பொழுது விடிஞ்ச போச்சுன்னு. அப்படிலாம் இல்லை கையில், சத்தியமாக இல்லை. இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஆம்பளை புள்ள வந்துக்குது, ட்ரீட் வச்சு குடினா. ஆனால் நான் குடிக்கல தெரியுமா? நான் குடிச்சதுக்கு காரணமே வேற. அது என்னன்னா, குடிக்கிறதுக்கெல்லாம் காரணம் சொல்லாத. பாட்டி மேல சத்தியம் பண்ணியும் நீ எல்லாம் திருந்தவே இல்லல்ல, அப்புறம் யாரதான் நீ மதிப்ப? உன்னை மதிப்பேன் கையில், உன்னை மதிப்பேன். மற்றவங்கெல்லாம் உன்னை பற்றி பெருமையாக பேசும்போதுதான் எனக்கு உன்னோட மதிப்பே புரியுது. மற்ற ஆம்பளைங்க மாதிரி நானும் பொண்டாட்டினா நமக்கு அடங்கி நடக்கிறவோ, வீட்டில் சமையல் செஞ்சு போடுறவோ, நம்மளை பத்திரமா பார்த்துக்கிறவன் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் யோசிச்சதெல்லாம் தப்பு கையில். நீ வேற. உன் அறிவு என்ன, அழகு என்ன, உன் படிப்பு என்ன, ஆனால் அது எதையுமே வெளியே காட்டிக்காம அக்கா சொன்ன ஒரே வார்த்தைக்காக என்னை கட்டிக்கிட்டு என்னை எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்ட. எனக்கு தான் கையில் உன்னோட அருமை புரியல. என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு ஏன் பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் பழசெல்லாம் பேசல கையில், உண்மையை பேசுகிறேன். என் மனசில் இருக்கிறத பேசுகிறேன். இன்னைக்கு தான் எனக்கு புத்தியே தெளிஞ்சது கையில். ஒரு நல்ல பொண்டாட்டினா எப்படி இருப்பான்னு இப்போதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. சும்மா உளறிட்டு இருக்காம போய் படு. கையில், என்னையாவது நீ யோசிச்சிருக்கியா? என்ன யோசிச்சிருக்கியா? இப்படிப்பட்ட ஆட்டோக்காரனை எதுக்குடா நம்ம போய் கட்டிக்கிட்டோமே நீ யோசிச்சது இல்ல? சத்தியமா நீ யோசிச்சிருப்ப கையில். நானே 4 வார்த்தை படிச்சிருந்தா நானே யோசிச்சிருப்பேன். நீ படிச்சிருக்க, அதனால வேலைக்கு போற. ஆனா உன்னை வேலைக்கு போக வச்சதே நான் தானே. உனக்கு கோவம் வராதா என்ன? ஆனா அந்த கோவத்தை கூட வர வச்சது நான் தான் கையில். நான் செஞ்சது எல்லாத்துக்கும் கிட்ட மன்னிப்பு கேட்டா நீ என்ன மன்னிப்பியா கையில்? இதையே நீ தெளிவா சொல்லிருந்தா கேட்கலாம். நீ குடிச்சிட்டு சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. நான் குடிச்சிருக்கேன் தான், ஆனா சத்தியமா நான் உளரல கையில். நான் சுயநினைவோட தான் இருக்கேன். நான் பேண்ட் சட்டை போட்டிருக்கேன், நீ சேலை கட்டியிருக்க, இதோ மேலே ஃபேன் ஓடுது. நான் எதுவும் போதையில் பேசல கையில், எல்லாமே எனக்கு நல்லா தெரியுது. இதே நீ காலில் கேட்டால் கூட நான் தெளிவாக தான் சொல்லுவேன். ஆனால் என்ன, எனக்கு இந்த கண்ணில் இருக்க தண்ணி தான் நிற்கவே மாட்டேங்குது. நான் அலறேன்னு நினைக்கிறியா? சத்தியமா நான் அழல கையில், சாவுற உள்ளே வெளியே வச்சுக்கின்னு அது எப்படி வெளியில் சொல்றேன்னு தெரியாம சாவுற கையில். அப்படி எனக்கு என்ன வழின்னு நினைக்கிறியா? அன்னைக்கு நீ தாலியை கழட்டிய கையில் குத்த பாரு, அன்னைக்கு என் மனசு சுக்குநூறா வஞ்சு போச்சு கையில். ஒரு பொண்ணுக்கு அவ மனசுல எவ்வளவு வலி இருந்திருந்தா புருஷன் என்ன தாலியை கழட்டி குத்துருப்பா. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு. நான் ஒரு மடைய. அந்த வலி வேதனையும் எனக்கு எப்ப தெரியுமா புரிஞ்சுது? உன் ஆபீஸ் பையன் ஒருத்த என்னை வெறுப்பேத்திட்டு உங்ககிட்ட பேசுறான் பாரு, அப்பதான் எனக்கு புரிஞ்சுது இந்த அன்பு இருக்குதுல்ல, அன்பு அத்த ஒருத்தர் மேல வச்சுட்டோன்னு வையன், அதுக்கு நடுவில் எவனா ஒருத்தர் குறுக்க நுழையும் போதுதான் இந்த பொறாமையெல்லாம் வந்து கையில். என் பொண்டாட்ட பேசுறதுக்கு நீ யாரான்னு எனக்கு கேட்கணும் போல தோணுது. நீ கூட சொல்லுவே செல்வி செல்வின்னு கட்டினவளை விட்டுட்டு இன்னொருத்தி மேல அன்பை காட்டுறிய எனக்கு எப்படி இருக்கும்னு. நீ கேப்ப இல்ல, ஞாபகம் தான் உனக்கு? அப்பெல்லாம் எனக்கு புரியல கையில். நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கோன்னு நான் பாட்டுக்கு போயின்னே இருப்பேன். ஆனா இப்பதான் கையில் எனக்கு எல்லாமே புரியுது. உங்ககிட்ட இன்னொருத்த வந்து பேசுறப்பதான் எனக்கு அது புரியுது. நான் காட்டின அன்புல எந்த தப்பு இல்லைனாலும்
இன்னொரு பொண்ணு மேல அவ்வளோ அன்பு அக்கறையும் கொட்டும்போது கட்டின பொண்டாட்டி உனக்கு எப்படி இருக்குன்னு இப்பதான் கையில எனக்கு புரியுது. ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எவனுக்குமே கிடையாது, எந்த நாட்டில் தேனாலும் கிடையாது. அன்னைக்கு நீ ஆட்டோல ஏறி என் பக்கத்துல வந்து உட்கார்ந்த அத்தனை நிமிஷமே என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு திரும்ப கச்சமா இருந்தது தெரியுமா? சும்மா அப்படியே தலையில கிரீடத்தை தூக்கி வச்சாமா இருந்தது. எவ்வளவு பெருமையா இருந்தது தெரியுமா கையில? அதை எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் ஒரு தப்பு, என் பொண்டாட்டி ரைட்டு. நான் முட்டாளு, என் பொண்டாட்டி அறிவாளி. நான் ஆட்டோக்காரன், என் பொண்டாட்டி பச்சவ. நான் ஒரு புறம்போக்கு, என் பொண்டாட்டி கையெடுத்து கும்புற சாமி. என் பொண்டாட்டி தான் உலகத்திலேயே நல்லவ. அப்படி பார்க்காத கையில, இத நான் சொல்ல, இந்த ஊரே சொல்லுது. உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்குது தெரியுமா? உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பெருமையா இருக்குது கையில. ஆனா அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல உன்னை மன்னிப்பு கேட்கதானே எனக்கு தெரியல கையில. நீ எதுவும் பண்ண வேணாம், சும்மா புலம்பாம போய் தூங்கு. கையில கையில நான் தப்பு பண்ணிட்டேன் கையில, நான் தப்பு பண்ணிட்டேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி நான் தொலைச்சிட்டேன் கையில. நான் எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் இன்னும் நீ என் மேல கோமா தான் இருக்கல்ல. நான் பைத்தியக்காரன் கையில, பைத்தியக்காரன். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டிய புரிஞ்சுக்க தெரியாத பைத்தியக்காரன் நான். எல்லாம் போச்சு கையில, எல்லாமே போச்சு, அவ்வளவுதான். நான் அவ்வளவுதான் கையில, என் வாழ்க்கையே போச்சு. நீ சூப்பர் கையில, நான் வேஸ்ட். நான் ஒரு தண்ட கருமாத்திரண்டா. மாமா, மாமா, இந்தா காஃபி. அதிசயமா இருக்கு கையில இது. மாமா, நம்ம சரக்க போட்டு என்ன பேசணும் வேற தெரியலையே. இந்தாங்க மாமா காஃபி. குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், குளிச்சிட்டு வந்துரு. ஒருவேளை மனசு மாறிட்டாலோ? ஒண்ணுமே புரியலையே. ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் திரும்ப கூப்பிடுறேன். ஐயா மேங்கோ ஜூஸியா உங்க கையில கொடுக்கட்டுமா இல்ல வச்சுட்டு போகவா? அது அப்படி வைங்க முத்து. ம், சரிங்க ஐயா, வச்சுட்டேன் ஐயா. முத்து, சாரி முத்து. ஐயா, அன்னைக்கு நான் உங்களை அடிச்சேன்ல, அதுக்கு தான். சாரி முத்து, என்னை மன்னிச்சிருங்க. ஐயா என்னையா நீங்க போய் என்கிட்ட? இல்லை, என்னதான் இருந்தாலும் நான் உங்களை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. ஐயா நான் தான் அப்படி கேட்டிருக்க கூடாது. இல்லை, நான் சாதாரணமாக யார் மேலேயும் கை நீட்ட மாட்டேன். அன்னைக்கு நீங்கள் அப்படி கேட்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதான் என்னையும் அறியாமல் நான் அடிச்சிட்டேன். அடித்ததுக்கு அப்புறம்தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க முத்து. இல்லைங்கய்யா, நான் தப்பாவே நினைக்கல. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கே தெரிஞ்சது நீங்க செல்வி அம்மாவை எவ்வளோ விரும்புறீங்கன்னு. ஆனா நான் தான் தெரியாதனமா. பரவாயில்ல, நிஜமாவே அவளை பற்றி உங்களுக்கு தெரியாததுனால அப்படி பேசிட்டீங்க. அவளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரி ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்திருக்காது. ஒரு அறிவாளியான பொண்ணு அவ.
ரொம்ப திறமசாலியும் கூட. இந்த காலத்துலேயும் அப்பா அம்மா பேச்ச ஒரு வார்த்தை கூட தட்ட மாட்டா. என் வாழ்க்கைக்குள்ள அவ வந்ததுமே அவ வாழ்க்கையை தலைக்கிட மாறிடுச்சு. பார்வை இல்லாம தான் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். அதான் அவளுக்கு கண் வந்தப்போ எனக்கே கண் வந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நிலைக்கல. என்னை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவள் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் நிலைச்சி இருந்ததே இல்லை. இந்த உலகத்தில் தான் மனைவி அதிகமாக விரும்புகிற கணவன் நான் தானே இந்த நிமிஷத்தில் கூட பெருமையாக சொல்லுவா. ஆனால் எவ்வளோ இருந்தோ பாவம் என் செல்வி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கா. ஒரு 10 நாள் கூட நாங்க ஒண்ணா வாழல. அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவளுக்கு நினைவு கூட இன்னும் திரும்பல. அதுக்குள்ள அவளுக்கு ஒரு குழந்தை வேற. பேசுற ஒரு வார்த்தை கூட புரியாது. அவ கூட பழகிறது யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது. எனக்கே சில சமயம் தோணிருக்கு, ஒருவேளை அவ என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா, ஒருவேளை அவ என்ன சந்திக்காம இருந்திருந்தானா சந்தோஷமா இருந்திருப்பாளோன்னு எனக்கு தோணுது. நீங்க செல்வி அம்மா மேல காட்டுறது உண்மையான அன்புங்க ஐயா. உங்களை மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அவங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு அழாதீங்க ஐயா. இல்ல இல்ல, நான் அழல. ஆமா, அன்னைக்கு நீங்க என்ன கேட்டீங்க? செல்விக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு தானே கேட்டீங்க. ஐயா அது செல்வியை நான் மிஸ் பண்ணா நான் செத்துருவேன். ஐயா என் உயிரே அவதான். அவ இல்லாத வாழ்க்கைய என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. உலகத்திலே உயர்ந்த காதல் எதுன்னு கேட்டா நான் பெருமையா என்னோட காதல் தான் சொல்லுவேன். அத காதல்னு கூட சொல்ல முடியாது. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னை நம்பி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்த பொண்ணுக்கு நான் காட்டுற நன்றின்னு கூட சொல்லலாம், அன்புன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால. ஐயா வேண்டாங்க ஐயா, எனக்கு புரியுதுங்க ஐயா. நீங்க அவங்கள எவ்வளவு விரும்பி இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நான் இனிமே அப்படி தப்பா பேச மாட்டேன் ஐயா. இல்ல முத்து, உங்க மனசுல தோணுனதை நீங்க சொன்னீங்க. எவ்வளவு பணம் இருந்தோ, எவ்வளவு செல்வாக்கு இருந்தோ, என் மனைவிக்கு எதுவுமே செய்ய முடியலங்கிற ஆதங்கம் தான் எனக்கு. எனக்கு சொத்து எல்லாத்தையும் கொடுத்துரு, என் செல்வியை குணமாக்கி காட்டுறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாத்தையும் கொடுத்துருவேன் முத்து. இந்த காசு பணம் எல்லாம் நான் எப்ப வேணாலும் திரும்ப சம்பாதிச்சிருவேன். ஆனா நான் சம்பாதிக்க முடியாத ஒரே சொத்து என் செல்வி தான். அவளுக்கு என்னால எந்த உதவியும் செய்ய முடியலங்கிற எண்ணம் தான் என்ன ஒவ்வொரு நாளும் சாகடிச்சிட்டு இருக்கு. கடவுளே வந்து அந்த கேள்வியை கேட்டிருந்தாலும் யோசிக்காம நான் அடிச்சிருந்திருப்பேன் முத்து. அவதான் என் உயிர். முத்து அழறீங்களா? இல்லைங்க ஐயா, நீங்க கண் கலங்குறத நான் பார்த்ததே இல்லை. அதான் உடனே அழுக வந்துருச்சு. அழாதீங்க முத்து, ஏதோ என் மனசுல இருந்ததை சொன்னேன். சாரி, நீங்க போங்க முத்து. பாவம், அவர் மனசுல இருக்கிறத என்கிட்ட கொட்டிட்டாரு. ஆனா இப்ப என் மனசு முழுக்க துக்கம் முட்டிட்டு இருக்கு. அத நான் எங்க போய் கொட்டுறது? என்ன அப்படி பாக்குற? உன்ன மாதிரி நானும் ஒரு பறவையா பிறந்திருக்க கூடாதா? எவ்வளவு சந்தோஷமா வானத்துல பறந்துட்டு இருந்திருப்பேன். இப்ப பாரு, என் நிலைமைக்கு இப்படி ஒரு கஷ்டம், அவர் நிலைமைக்கு அப்படி ஒரு கஷ்டம். இப்படி எல்லாம் கூட ஆளுங்க இருக்க முடியுமா?
என் வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு ஓடினவனும் ஒரு ஆம்பளை தான். மனைவிக்காக கண்ணீர் சிந்தற இவரும் ஆம்பளை தான். ஆனா 2 பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இவரு மனைவிய மனசுல சுமக்கிறாரு, அவ என்ன தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போயிட்டான். உண்மையிலேயே அந்த செல்வி உயிரோட இருந்திருந்தா அவதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியா இருந்திருப்பா. ஆனா அவளுக்கு தான் அது கொடுத்து வைக்கலையே. துணை இல்லாம இந்த உலகத்துல வாழறது மட்டும்தான் கஷ்டம் நான் எவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க ஐயாவோட கதையை கேட்டா அதை விட கஷ்டமா இருக்கு. துணை இருந்தும் துணை இல்லாம வாழற அவரோட நிலைமைய நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா? இல்ல நீயும் என்ன மாதிரி துணை இல்லாம இருக்கியா? சரி, இனிமே நான் எந்த கஷ்டம் இருந்தாலும் உன்கிட்ட சொல்றேன். உனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? என்ன? காளீஸ்வரர், உங்களை காலி பண்ணிடுவேன். பாதாம் பருப்பு கேட்டா தோரம் பருப்பு கொடுத்து விடுறீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கும் கேன மாதிரி தெரியுதா? ஒழுங்கா பாதாம் பருப்பு அனுப்பி வைங்க. சொல்லிட்டேன், நான் மோசமான பொம்பளை. புரியுதா? வைங்க. அம்மா, என்ன? நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். பாருடா, வேலைக்காரங்க முதலாளிக்கு உதவி செய்யற காலம் போய் நான் இப்போ உனக்கு உதவி செய்யணுமா? சின்ன உதவிதாம்மா. என்ன விஷயம் நீ சொல்லு. சின்னதா பெருசான்னு நான் சொல்றேன். செல்வி அம்மாவை நான் பார்க்கணும்மா. செல்வியா? ஆமாம்மா. செல்விய பார்க்கணும்னா மந்திரவாதி கிட்ட தான் போகணும். ஆவியா வருவா. லூசு லூசு. போய் வேலையை பாரு. இல்லம்மா, அவங்க போட்டோவை மட்டும் பார்த்தா எனக்கு போதும். டீடைலா கேக்குறா? சரியில்லையே. அம்மா, எதுக்கு உனக்கு போட்டோ? செல்வி அம்மா இங்க இல்லைனாலும் இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் அவங்க மேல உயிரே வச்சிருக்கீங்க. மாயாம்மா என்னடானா செல்வி அம்மாவாவே மாறிட்டாங்க. ஐயா என்னடானா செல்வி அம்மா மேல இன்னும் கூட உயிரே வச்சிருக்காரு. நீங்க எல்லாரும் அவங்க மேல இவ்ளோ அக்கறையா இருந்திருக்கீங்க. அதுக்காகவாது ஒரே ஒரு வாட்டி செல்வி அம்மா முகத்தை பார்க்கணும் போல இருக்குமா. இவ விட மாட்டா போல இருக்கே. இவகிட்ட இவ போட்டோவை காட்டினா என்ன ஆகும்? ஐயோ, கண்ணாடியில பாக்குற மாதிரியே இருக்கும். மாயாக்கு தெரிஞ்சது என்ன ஜீவ சமாதி பண்ணிடுவா. அம்மா, ஐயா அம்மாவோட கல்யாண போட்டோ இருக்குல்ல, அத பார்க்கலாமா? அந்த போட்டோ எல்லாம் அவன் கண்ணுல படக்கூடாதுன்னு தான் பீரோல போட்டு பூட்டி வச்சிருக்கோம். ஏமா? அந்த போட்டோவை பார்த்தா அவனுக்கு செல்வி ஞாபகம் வந்துரும்ல, அதான். ஐயாக்கு தான் கண்ணு தெரியாதுல்லம்மா, அவர் எப்படி பாப்பாரு? இதெல்லாம் நல்லா தெளிவா கேளு. போட்டோ எல்லாம் இல்லன்னு சொல்றல, போ. ஞாபகம் வந்துருச்சு. என்னடி ஞாபகம் வந்துருச்சு? போட்டோ. என்ன போட்டோ? அன்னைக்கு சந்தோஷையா ரூம சுத்தம் பண்ணும்போது ஏதோ ஒரு போட்டோ கீழே இருந்துச்சு. அது கல்யாண போட்டோவா கூட இருக்கலாம்ல. என்னது, கல்யாண போட்டோவா? மா, எங்க வச்ச? பீரோல. அதெல்லாம் போய் எடுத்துறாத. என்ன நீ கேட்காம கொள்ளாம சந்தோஷ் ரூம்க்குலாம் போவே கூடாது. என்ன, சரியா? சரிங்கம்மா. இன்னைக்கு நான் போட்டோவை காட்டலனா நேரா போய் சந்தோஷ் கிட்டே கேட்டுருவா போல இருக்கே. சரி சரி, இப்போ உனக்கு என்ன? செல்வி அம்மாவோட போட்டோ தானே வேணும். நீ இங்கே இரு, நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ, இந்த லூசு கிட்ட வேற செல்வி போட்டோவை எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டோம். எந்த போட்டோவை எடுத்துன்னு போய் காமிக்கிறது? ஐடியா. இந்தா பாரு. இவங்களா செல்வி அம்மா? ஏற்கனவே டிவியில பார்த்திருப்பாளோ? ஏய், இவங்களை எங்கேயாவது பார்த்திருக்கியா? பார்த்திருந்தாதான் நல்லா இருந்திருக்குமே. அப்பாடா,
சினிமா நடிகை மாதிரி அழகா இருக்காங்க. ஆமா பின்ன ஆ, என்னம்மா இல்ல சந்தோஷோட ஒய்ஃப்னா சும்மாவா அப்படிதான் இருப்பாங்க. எவ்வளவு அழகா இருக்காங்க. ஐயா கேத்து ஜோடி. பாத்துட்டேல்ல சந்தோஷம் தானே, கிளம்பு. ஏய் நான் போடுங்கிறேன்ல, போய் வேலையை பாரு போ. என்ன இப்படி ரசிச்சுட்டு போறா? ஐயோ இனிமே இவ சினிமாவே பார்க்காம பாத்துக்கணுமே.